டைம் 10:00 மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ தான் வீட்டுக்கே வரேன். நம்ம பையனுக்கு வேற பசிக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. நேரம் தேடிட்டு இருப்பான் கண்டிப்பா. ஆனால் பாசக்கார பையங்க. பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். கதவு திறந்துனா வரானா இல்லையாங்க. தோ இருக்கான் பாருங்க. என்ன கியோ தேடிட்டே அவ்வளோ நேரம். சண்டே எப்பவுமே வீட்டுக்கு வரதுக்கு 12:00 ஆயிரும். இன்னைக்கு 9 மணிலேருந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. வீட்டில் வேற நம்ம நம்பி ஒரு ஜீவன் இருக்கானே, தேடுவானே நம்மள. இவன் தேடுறானோ இல்லையாங்க, ஆனால் பசிக்கும்ல, டைம் ஆயிடுச்சுல. அவங்க எப்பவுமே 9 மணிக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் இவனுக்கு. கியோன்னு கூப்பிட்டாலே உடனே வந்துடுறான். நல்லா சமத்தான பையன், நல்ல பாசமான பையன் வேற. இவன் இருக்கறனால கொஞ்சம் நல்லா நேரம் போகுதுங்க. என்ன இனி எங்கே வெளியில் போனாலும் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா இவன் இருக்கான்ல, இவன் சாப்பாடு கொடுக்கணும். இவனையும் எங்கேயும் வெளியிலையும் கூட்டு போக முடியாது. இப்போ நம்ம டாக் மாதிரினா எங்கேயாவது வெளியில் கூட்டு போகலாம். இவனை எங்கெங்க வெளியில் கூட்டு போக முடியும். கேட் ஓனர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட் லவர்ஸ் எல்லாரும் இவனுங்களை மாதிரி கேட்ஸ்லாம் வீட்டில் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். கஷ்டமெல்லாம் எதுவும் இல்லை, ஜாலியாக தாங்க இருக்குது. சரி அவ்வளோதாங்க, ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு கிளம்புறேன். டாட்டா. டாட்டா சொல்லு கியோ, டாட்டா சொல்லு. டாட்டா சொல்லு. டாட்டா.